காதலாலே கோவிலுக்குள் போகிறேன். தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம். நல்ல நீலத்தில் விழுந்த விதை பயிராகுமே. நானும் அவ்வாறே மிகுந்த கனிகளை தரவே வசனத்தை காக்க நீ இவ்வழிக்க கடவே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலையும் லூக்கா 8ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்குமே காது இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு. அப்ப காது இருப்பதினாலே ஒருவன் கேட்கிறான் என்று சொல்லி நாம் நினைத்து விட முடியாது. அவன் இருதயத்தின் அந்த சூழ்நிலையை வைத்துத்தான் அவன் காதுக்குள்ளே கேட்பது நுழையும். அப்போ இருதயம் சரியாக இருந்துச்சுன்னா காதுக்குள்ளே நுழைவது இருதயத்திற்குள்ளே சென்று நல்ல கிரியைகளை செய்யும். அப்போ நான் காதில் எதை கேட்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். இதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். சுற்றி இருக்கிற மக்களுக்கு உபதேசமாய் சொல்லுகிறார். என்னுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் மெய்யாகவே சீசர்களாக இருப்பீர்கள். சீசன் என்பவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனிகளை கொடுப்பது என்பது பல நிலைகளிலே நாம் அதை தியானிக்கலாம். கனிகளை கொடுப்பது என்பது பிறரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவது என்பது ரோமர் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 15:25 கனிகளை கொடுப்பது என்பது ஊழிய தேவைகளை சந்திப்பதாக கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். கொலோசியர் 1:10 நம்முடைய நற்கிரியைகள் கனிகளை கொடுப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் அடையாளங்களை தரித்துக் கொள்வது நற்கனிகளை தருவதற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ கனிகளை கொடுப்பது என்பது இத்தனை காரியங்களை அடங்கி இருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அதனுடைய விளக்கத்தை சீடர்களுக்கு சொல்லும் பொழுது 15வது வசனத்திலே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதுக்கு ரொம்ப விளக்கம் தேவையில்லை. அப்போ என்னுடைய இருதயம் நல்ல நிலத்தை போல இருக்க வேண்டும். இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய குறை என்னென்னா, இவ்வளவு வார்த்தைகள் பகிரப்படுகிறது, பிரசங்கம் சொல்லப்படுகிறது, ஊழியர்கள் அனுப்புகிறோம், சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆத்தும அறுவடை குறைவாக இருக்கிறதுனே என்ன காரணம், ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது விதைக்கிறவனிடத்துலேயும் கோளாறு கிடையாது, விதையிலையும் கோளாறு கிடையாது. அப்போ கோளாறு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நிலத்தில் தான் கோளாறு. நிலம் யார்? நான் தான். என்னுடைய இருதயம் தான் நிலம். அப்போ நான் கேட்கிறவன் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு பணிய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். அப்போ என்னுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா குட் சாயிலாக இருக்கணும். குட் சாயில்னா நல்ல நிலம்னா என்ன இருக்கும்? அங்கே வர வாய்க்கால் இருக்கும், தண்ணீர் கிடைக்கும், நல்ல வெளிச்சம் கிடைக்கும், நல்ல சத்து உணவுகள் கிடைக்கும், சத்து பொருட்கள் கிடைக்கும். இதன் விளைவு பார்த்திங்கன்னா அதில் விழுகின்ற அந்த விதையானது நல்லா வளர்ந்து கனிகளை கொடுக்கும். லூக்கா சொல்லும் பொழுது
நீங்கள் ஒரு விதை விதைச்சாங்கன்னா அது 100 மடங்காக நான் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் வந்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறார். மந்தையை பெருகுவது போல் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லி பெருக்கத்தை சொல்லுகிற ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலையும் பெருக்கத்தை அவர் கொடுக்குறேங்கிறாரு. அது மறைமுகமாக சொல்கிறாரு. என் வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் நல்ல நிலமாக இருக்கிற உங்கள் இருதயத்தில் பதிச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு விதை வச்சிங்கன்னா அது 100 மடங்காக உங்களுக்கு நான் வளர பண்ணுவேன்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி மனம் திரும்பி கனிகளை கொடுங்கள். உங்கள் காதுகளை கேட்கிற காதுகளாக மாற்றுங்கள். அதை விட உங்களுடைய இருதயங்களை நல்ல நிலமாக இருங்க. ஒருவருடைய வழியில் விதைக்கப்பட்ட ஒரு இருதயத்தைப் போல கடினமாகவோ, கற்பாறையிலே விதைக்கப்பட்ட ஒரு ஈரமற்ற ஒரு ஸ்தலமாகவோ, இல்லை கிரௌடட் சாயிலாகவோ இல்லாதபடி நல்ல நிலமாக இருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நானும் நீங்களும் சீடர்களாக முடியும். அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. தேசத்தில் மிகப்பெரிய அறுவடை செய்வதற்கு ஒருவேளை என்னுடைய இருதயத்தில் நான் சரியாக இருப்பது இல்லாததுதான் காரணமாக இருக்கிறது. மற்றவர்களை குறை சொல்வதில் பயனில்லை. அப்போ நான் என்னை ஒரு நல்ல நிலமாக பாவித்து ஆண்டவருடைய வார்த்தையை அதில் நான் விதைத்து ஒத்துக்கொள்ளும் பொழுது, சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொள்ளும் பொழுது கர்த்தர் கிருபையாக மனம் திரும்புதலை தருகிறார். கனிகளை கொடுப்பதற்கு நம்மை உபயோகப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன்.